அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உயர்ந்த பதவிகள் கிடைக்க பாரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இன்று ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள், சாதித்து காட்டுகிறார்கள். ஒவ்வொருடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதுவதுதான் வேலை. என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய அந்தஸ்தையும் மரியாதையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அவரை மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயமாகவே கருதப்படுகிறது. அப்படி நம்முடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய அளவிற்கு நல்ல வேலை கிடைக்கவும், அந்த வேலையில் நம்முடைய திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கவும் முருகப்பெருமானை வழிபடும் முறையை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாக வேலை தொடர்பான விஷயங்கள் என்றதும் நம் நினைவிற்கு வருபவர் சூரிய பகவான். அதிலும் குறிப்பாக அரசாங்க வேலை என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக முறையில் சூரிய பகவானின் அருளை பரிபூர்ணமாக வேண்டும் என்று கூறப்படுகிறது. எந்த வேலையாக இருந்தாலும் சூரிய பகவான் அருள் இருந்தால்தான் அந்த வேலையில் நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதற்காக நாம் சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் என்றால் அது மிகையாகாது. முக்கியமாக முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் சூரிய பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக பெற்று வேலை தொடர்பான அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும் என பார்த்து கொள்ள வேண்டும். சூரிய பகவானின் அருளை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் முருகப்பெருமானை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைன்று காலையில் சூரிய உரையான 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய பரம்பொருள் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பழங்காலத்து ஆலயமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவ்வாறு செல்லும் பொழுது முருகன் மட்டும் இருப்பார் என்றால் முருகனுக்கு மட்டும் மாலை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். வள்ளி தெய்வ யானையுடன் சேர்ந்து இருக்கும் முருகன் கோயிலாக இருக்கும் பட்சத்தில் மூவருக்கும் மாலை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். இதோடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லையும் வாங்கி கொள்ளுங்கள். முதலில் நாம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லை வைத்து மனதார வேண்டிக் கொண்ட பிறகு முருகன் சன்னதிக்கு வந்து அவருக்கு வாங்கிய மாலை அணிவித்து அவரை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு ஏற்கனவே முருகனுக்கு சாட்சி இருந்த மாலையை அர்ச்சகரிடம் கூறி வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கிய இந்த மாலையை நம்முடைய கையில் வைத்து கொண்டு முருகப்பெருமானை 3 முறை வலம் வர வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வேலை தொடர்பான வேண்டுதலை மனதார வைக்க வேண்டும். பிறகு எங்கும் செல்லாமல் வீட்டிற்கு நேராக வந்துவிட வேண்டும். இந்த மாலை நம் வீட்டு நிலைவாசல் கட்டிவிட வேண்டும். தினம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த மாலைக்கும் நாம் ஊதுபத்தி சாம்பிராணி காட்ட வேண்டும். இதேபோல் தொடர்ந்து 9 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். 9 வாரமும் முருகனின் கழுத்தில் இருக்கும் மாலையை வாங்கி வந்து வீட்டு நிலைவாசல் வைக்க வேண்டும். பழைய மாலையை கால்படாத இடத்தில் அல்லது ஓடுகின்ற நீரிலோ போட்டு விட வேண்டும். முக்கியமாக மிகவும் எளிமையான இந்த முருகன் வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் வேலையில் உயர் பதவியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முருகனிடம் இதனை கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் இது உடனடியாக நடைபெறும். குறிப்பாக உங்களுக்கு உதவி பெயர்வு கிடைக்க எந்த ஒரு குறை தீர வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனுக்குரிய சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகள் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் செய்து வழிபட்டால் நிச்சயம் நமக்கு உயர் பதவி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கலியுக தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படும் முருகப்பெருமானிடம் எந்த வேண்டுதலை முன்வைத்து பக்தியுடன் வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நிச்சயம் நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை மட்டுமல்லாமல் பல பக்தர்களின் வாழ்வில் நிஜமாகவும் நடந்து வருகிறது. இதனால் தங்களின் குறை தீர முருகப்பெருமானை வழிபடுவது பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள்
அதிகரித்து வருகிறது. அதிலும் சமீப காலமாக அனைத்து முருகன் கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் அலைமோதுவதை காண வியப்பாகவே இருக்கிறது. முருகப்பெருமானுக்கேற்ற கிழமையான செவ்வாய்க்கிழமை என சொல்லப்படுகிறது. செவ்வாய் கிரகத்திற்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் கருதப்படுகிறார். இதனால் செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் முருகப்பெருமானுக்குரிய வேண்டுதல், பிரார்த்தனை, வழிபாடுகள் நிச்சயம் நிறைவேறும். செவ்வாய் பகவானின் அருளும் கிட்டும். முருகனுடைய கேட்டிய வரங்களை உடனடியாக கிடைக்க முக்கியமாக சஷ்டி, கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் தாராளமாக முருகனுக்கு பூஜை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களின் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பாகவோ அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கோ சென்று 2 நெய்விளக்கேற்றி வையுங்கள். பிறகு அமைதியாக முருகன் முன் அமர்ந்து மனதார முருகனை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஓம் சம் சரவண பவ க்ரீம் க்ரீம் என க்ளீம் க்லாம் சம் நமக எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அவசரமாக சொல்லாமல் நிதானமாக பொறுமையாக சொல்லும் மந்திரத்தின் மீது கவனம் வைத்து சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடித்த பிறகு முருகப்பெருமானிடம் உங்களின் வேண்டுதல் அல்லது எது நடக்க வேண்டும் அதை அப்படியே சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்வது சிறப்பாகும். முருகப்பெருமான் உங்களின் கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவார் என துளியும் சந்தேகமில்லாமல் நம்புங்கள். விரைவில் முருகனிடம் நீங்கள் கேட்டும் வரம் நிச்சயம் கிட்டும். செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் சொல்ல துவங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம். உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரிய கண்டிப்பாக துவங்கும். காரியங்கள் வெற்றி வேண்டும் என்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பு சட்கோண கோலமிட்டு 6 அகல் விளக்குகள் நெய்விட்டு வெற்றிலையில் தீபமேற்றி வந்தால் காரியத்தடை விலகி உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்த காரியங்களில் அல்லது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். முருகனுக்குரிய கிழமைகள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் முருகனுடைய அருள் விரைவில் பெற முடியும். வேலைக்காக வேண்டிக் கொள்பவர்கள் வியாழக்கிழமையில் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.